ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாடிக்கொம்பு அப்படின்ற இடத்துல இருக்கிற சௌந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோயில். நாங்கள் அடிக்கடி வந்து வழிபடக்கூடிய கோவிலில் இந்த கோவிலும் உண்டு. இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கலாம். அதில் எங்களுக்கு எது சிறப்புன்னு தோணுதுன்னா, பெருமாள் கோவிலில் பைரவர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சிவன் கோவிலில் பைரவர் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இங்கே பெருமாள் கோவில்ல பைரவர் இருப்பாருங்க. அதுவும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இருப்பார். பெருமாள்னாலே செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுளான ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். சௌந்தரராஜ பெருமாள் கோவில்ன்றது இந்து கடவுளான விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்னு சொல்றாங்க. இந்த கோயில் 16ஆம் நூற்றாண்டுல அச்சுத தேவராயரால கட்டப்பட்டதுன்னு நம்பப்படுது. விஷ்ணுவை இந்த சௌந்தரராஜ பெருமாளாகவும் லக்ஷ்மிய சௌந்தரவல்லியாகவும் அழைக்கிறாங்க. இந்த கோவில்ல அருள்மிகு சௌந்தரராஜ பெருமாள் கோவில் மதுரை அழகர் கோயில்ல இருக்கிற மாதிரி மிகவும் சிறப்பானது. இந்த வைணவ கோயிலா இருந்தாலும் இந்த கோயில வில்வ மரம் தலவிருட்சமா இருக்கிறது மிகவும் சிறந்த விஷயமா கருதப்படுது. அதை தொடர்ந்து தாடிக்கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தில் உள்ள நுழைஞ்சோடும் அதுக்கு தெற்கு நோக்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய விஸ்வசேனரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஆலயத்துக்குள்ள செல்லணும்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து நமக்கு இங்கே முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபடுறது வழக்கம். இப்ப இங்க வந்து வைணவ கோயில்ன்றதால தும்பிக்கை ஆழ்வார் என்ற பெயர்ல விநாயகர் சன்னதி இங்க அமைக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து நம்ம சௌந்தரராஜ பெருமாளுக்கு நடந்த தீபாராதனையை பார்ப்போம். கோவில் விஜயநகர பேரரசு வம்சத்தை சேர்ந்த அச்சுத தேவராயர் என்பவரால் 14ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட கோவில்னு சொல்றாங்க. இதுல மாண்டுகம் என்ற வடமொழியில என்ன மீனிங்னா தவளை அப்படின்னு பொருள். கோவில்ல தல புராணத்தின்படி தவளையாக மாறக்கூடிய சாபத்தை பெற்ற மாண்டுக முனிவர் தனது தவளை வடிவத்தை நீக்கி மீண்டும் பழைய நிலை பெறுவதற்காக இங்க வந்து தாடிக்கொம்பு கோயிலுக்கு வந்து தவ இருந்ததாகவும் அந்த சாபத்தை நீக்கிய கோவில்ன்ற ஸ்பெஷலான ஒரு கருத்தும் கூறப்படுறது. பெருமாளை தரிசிச்சுட்டு இப்போ பெருமாள் வளாகத்தை ஒரு வளம் வந்துட்டு நேராக அங்கே கொடுத்த பிரசாதமான துளசி மாலையை எடுத்துக்கிட்டு நம்ம கருடாழ்வார்கிட்ட நேராக போகிறோங்க. இங்கே இருக்கிற கருடாழ்வாரை பார்க்கறதுக்கு அவ்வளோ பரவசமாக இருக்கும். அந்த கருடாழ்வாரை தரிசிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சௌந்தரவல்லி அம்மாயை போய் பார்ப்போம். இங்கே இருக்கிற சௌந்தரவல்லி தாயார் 4 கரங்களுடன் அமுத கோலத்தில் இருக்கிறாங்க. செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான மகாலட்சுமியை மனதார வேண்டிக்குவாங்க. இங்கே இருக்கிற மாதிரி வரத முத்திரையோட வேற எந்த இடத்துலையும் இல்லை அப்படின்றது ஒரு தனிச்சிறப்பாக சொல்கிறாங்க. வழியும் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய ரதி மன்மதன் சிலைக்கு 4 வியாழக்கிழமை பூஜை செஞ்சுட்டு வந்தோன்னா திருமண தடைகள் நீங்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஞானத்தின் அருளக்கூடிய அயகிரிவர் இங்கே வந்து அயகிரிவர் இருக்கிறாருங்க. கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே கோயில் இந்த கோவில் தான் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் நம்ம திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு புதன்கிழமையில் ஏலக்காய் மாலை சாத்தி தேன் மற்றும் துளசியோட பிரார்த்தனை செஞ்சால் குழந்தைங்களுக்கு ஞான சக்தி ஏற்படும், கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்ற கருத்தும் இங்க இருக்கு. அடுத்தபடியாக இங்கே வந்து உடல் நலத்திற்கு தன்வந்திரி பெருமானும் கடன்லேருந்து மீளக்கூடத்துக்காக லக்ஷ்மி நரசிம்மரும் திருமண தடைகள் நீங்கிறதுக்காக ஆண்டாள் ரதி மன்மதன், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வேணுகோபால சுவாமி, பொருளாதார சிக்கல்ல இருந்து நீங்கிறதுக்காக ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர், இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஆலயத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துட்டு இருக்காங்க. அனைத்து பிரச்சனையிலிருந்து தீர்றதுக்கு திருவோண நட்சத்திர அன்னைக்கு சிறந்த பூஜையும் இங்கே வந்து சௌந்தரராஜ பெருமானுக்கு நடைபெற்றுட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து இங்க வந்து நம்ம பூஜை செஞ்சோம், வேண்டுதலை நிறைவேற்றி வச்சோம்னா சகல வரங்களும் அளிக்கும் ஒரே தலமாக இக்கோயில் விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அடுத்தபடியா இங்க சுற்று பிரகாரத்துல ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்கு. ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு நடந்த அபிஷேக அர்ச்சனையை இப்ப அடுத்ததாக பார்ப்போங்க.
இப்போது நம்ம பின்புறத்தில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வாரை தரிசிச்சுட்டு கிளம்பலாங்க இங்கேருந்து. இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் நீங்கள் அனைவரும் நீடூடி வாழணும்னு இந்த இறைவனிடமும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.